ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்க் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்னைக்கு தமிழ் ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து ஒன்று பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து டிஎன்பிசி குரூப் 3 2023 கேட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரும். ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் 100க்கு எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போவோம். ஓகே, முதல் கொஸ்டின், ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? இந்த கொஸ்டின் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். அடுத்து வந்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. நூலும் நூல் ஆசிரியரும் கொடுத்துட்டு இது வந்து சிறுகதை நூல் ஆசிரியர் நினைக்கிறேன். அதை வந்து பார்ப்போம். காற்றிலே மிதந்த கவிதை, ஏட்டில் எழுதாத கவிதை, பவளக்கொடி மாலை, நாடோடி இலக்கியம், அன்னகாமு கருணானந்த சுவாமிகள், கிவா ஜெகநாதன், மோ அருணாச்சலம். இந்த கொஸ்டின் வந்து ஐ திங்க் புக்கில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4123. காற்றில் மிதந்த கவிதைங்கிறது மோ அருணாச்சலம், ஏட்டில் எழுதாத கவிதை அன்னகாமு, பவளக்கொடி கருணானந்த சுவாமிகள், நாடோடி இலக்கியம் வந்து கிவா ஜெகநாதன். அடுத்த மூன்றாவது கொஸ்டின், நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர், நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வானமாலை. அடுத்தது, புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர்? ஆன்சர், புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் யாரு? பாரதியார். பாண்டிய நாடு டேஸ் வளம் மிக்கது? பாண்டிய நாடுனாலே என்னது? முத்து தான். ஆன்சர் வந்து என்னது? பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது. அடுத்தது, தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல்? ஆன்சர், தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம். காவடி சிந்தின் ஆசிரியர்? இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. காவடி சிந்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் வந்து எது? ஆரண்ய காண்டமா, புகார் காண்டமா, மதுரை காண்டமா, வஞ்சி காண்டமா? இது எதுல வந்து இதுல எந்த காண்டம் சிலப்பதிகாரத்துல இல்லாத காண்டம்? ஆன்சர் வந்து ஆரண்ய காண்டம் மட்டும் கிடையாது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் மூணுமே உண்டு. ஸோ ஒன்று மட்டும் சரி. சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது? இதற்கெல்லாம் ஆப்ஷனே தேவை கிடையாது. ஒரு செகண்ட். இரட்டை காப்பியங்கள் என்னது? மணிமேகலையும் சிலப்பதிகாரமும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்த கொஸ்டின், நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து எது? நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் வந்து நாடக காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து சிலப்பதிகாரம். கம்பர் வந்து அவைக்கள புலவராக விளங்கிய அரசவை? கம்பர் வந்து யாருடைய அரசவையில அவைக்கள புலவராக விளங்கினார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, குலோத்துங்க சோழன். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் வந்து எது? ஆன்சர் வந்து தமிழுக்கு கதி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 நூல்கள். இதுவும் வந்து நிறைய டைம் வந்து ரிப்பீட்டடாக வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. எந்த நூல்கள்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். அடுத்தது, கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டமாகும். அயோத்தி காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. இதுல எந்தெந்த கூற்றெல்லாம் சரின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 வந்து சரியானது. ஓகே, அடுத்தது, பதினான்காவது கொஸ்டின்,
புற தூய்மை நீரான் அமையும், அகத் தூய்மை டேஸால் காணப்படும். ஆன்சர் வந்து புறந்தூய்மை நீரால் அமையும், அகத் தூய்மை வாய்மையால் அமையும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல். ஆன்சர் வந்து என்னது? தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு தாராபாரதி சொல்லக்கூடிய நூல் வந்து திருக்குறள். அதுக்கு அடுத்தது வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்கள். வழிப்பறி, நிறை கவர்தல் இதெல்லாம் வந்து டேஸ் திணைக்குரிய தொழில்கள் கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த நிறை கிடையாது, இந்த நிறை. ஆன்சர் வந்து பாலை. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. சமுத்திரம் அவர்கள் படைத்த படைப்புகளை மட்டும் தேர்வு செய்கின்ட்டு கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து சமுத்திரம் அவர்களோட படைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை இதெல்லாம் வந்து சமுத்திரம் அவர்களுடைய படைப்புகள். உதித்த என்ற சொல்லுக்கு எதிர் சொல் எழுதுக. உதித்த என்ற சொல்லிற்கு எதிர் சொல் எழுதுக. இந்த இடத்துல நல்லா பார்க்கணும், இது என்ன சொல்லுன்ட்டு. மீனிங் கேட்குறாங்களா, எதிர்ச்சொல் கேட்குறாங்கன்ட்டு. உதித்த அப்படின்னா என்னது? தோன்றிய. அதற்கு எதிர்ச்சொல் என்னது? மறைந்த. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது. ஆன்சர் வந்து உயிர் எழுத்து. ஓகேவா? உயிர்மை, ஆயுதம், ஆயுத குறுக்கம்லாம் வந்து சார்பெழுத்துல வரும். உயிர் எழுத்து தான் வந்து வராது. பின் வருவனற்றுள் தாராபாரதி எழுதாத நூல். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இரண்ட வீடு, புதிய விடியல்கள், விரல் நோடி வெளிச்சங்கள் இது எங்கள் கிழக்குல அவருடைய நூல்கள் தான். மரபுப்பிள்ளை நீக்கிய சொல்லை காண்க. களிமயில் கத்தும், கிளி கீச்சிடும், கருங்குயில் கோவும், யானை பாடும். இதுல வந்து தவறானது வந்து எது? தவறானது கேட்கலாம். மரபுப்பிள்ளை நீக்கிய சொல்லை, சரியானது வந்து கேட்கறாங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியானது வந்து கருங்குயில் கூவுங்கிறது தான் சரியானது. மீதி எல்லாமே வந்து தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அலை, அலை இது வந்து இந்த அலை. ஓகேவா? அலை. இதுல வந்து சரியானது வந்து எது? ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த அலைங்கிறது கடல் அலை. இதை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், ஈஸியா போட்டுடலாம். இது வந்து புற்று, இது வந்து கூப்பீடு. இந்த அலையும் நமக்கு தெரியும். அலைத்தல், அலைத்தல் என்னது? கூப்பீடு. கூப்பீடு வேற எங்கேயும் வரல. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். அடுத்தது ஓ அப்படின்ட்டு எந்த ஓர் எழுத்து ஒரு மொழி தரும் சொல். ஓ அப்படின்ட்டு சொல்ல தரக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி தரும் சொல். இது 7th வரும்னு நினைக்கிறேன். இந்த தனி ஓர் எழுத்து ஒரு மொழி. இதுக்கு ஆன்சர் வந்து ஓ அப்படிங்கிறது மதகு நீர் தாங்கும் பலகை. கோ எனும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பெயர். பொருள். ஓகே, கோ அப்படின்னா வந்து என்னது? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், மதில். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சீருடை, சால்பு, சிலந்தி இது அகர வரிசைப்படி எழுதுக. ஆன்சர் வந்து சா சின்னு வரும். அப்போ அகர வரிசைப்படி வந்து ஃபர்ஸ்ட் சா வரும், சால்பு, அடுத்தது சிலந்தி, அடுத்தது சீருடை. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சால்பு 2, அடுத்தது சிலந்தி, சீருடை 2 3 1. அடுத்தது அகர வரிசையை தேர்வு செய்க. கீற்று, கேணி, காக்கை, கூந்தல் இதை சரியா வந்து பொறுத்துக. சரியான வரிசையில் எழுதுக. அகர வரிசையை தேர்வு செய்க. கீற்று, கேணி, காக்கை, கூந்தல். ஆன்சர் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் கா வரும், காக்கு அப்புறம் தான் மற்ற எழுத்து வரும். அப்போ காங்கிறது இதுல மட்டும் தான் இருக்கு. ஸோ காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. பார்த்தோன்னே ஆன்சர் வந்து நிறைய இதில் போடுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக.
கதிரவன் வரை கதிரவன் வரையும் காலையில் உதித்து மாலையில் காலையில் இப்படி நீங்க இதை படிங்க, உங்களுக்கு புரியும். படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் விட்டு விட்டு அப்படிங்கிறது என்னது? அடுக்கு தொடர். இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக. தாய் செய், உம்மத்தொகை, முறுக்கு மீசை, வந்தார், வேற்றுமை தொகை, கரும்பு தின்றான், அன்மொழி தொகை, வெண்கொடை, பண்பு தொகை. இதுல வந்து தவறான பொருத்தம் வந்து எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை கிடையாது, அன்மொழி தொகை. அப்ப 2 தப்பு. கரும்பு தின்றான் அது வந்து அன்மொழி தொகை கிடையாது, அது வேற்றுமை தொகை. இந்த 2 மாறி இருக்கு. ஸோ 2, 3 தவறானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்கவா. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். அதற்கான கேள்வியில எது சரின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறானுங்கிறது தான் சரியானது. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. இதற்கான கொஸ்டின் எப்படி கேட்போம் பார்த்தீங்கன்னா, மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? அடுத்தது மலைமுகம் காணா பயிர் போல ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலைமுகம் காணா பயிர் போல. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வறட்சி, வாட்டம், துன்பம். அடுத்தது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இந்த ஊமைக்கு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது. அடுத்த எதிகை, மோனை, ஏபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமைமை கட்டளைக்கல் இக்குறளில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எதுகை. பெருமை இந்த ரூ, கருமமே இந்த ரூ. இந்த ரெண்டாவது எழுத்து ஒன்று வருதுல, அதனால எதுகை. அடுத்தது கெடுப்பாந்தும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பாந்தும் எல்லாம் மலை குரற்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அடியள படத்துடை. வந்து ஒரு 5-6 கொஸ்டின் மட்டும் கஷ்டமா இருக்கும், மற்றபடி எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்? யாருக்கு மருந்து உண்ணும் தேவை ஏற்படாதுன்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, முன் உண்டது செரித்தது பின் உண்பாருக்கு வந்து என்னது மருந்து உண்வது தேவைப்படாது அப்படின்ட்டு சொல்றாரு. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை. ஆன்சர் வந்து என்னது கறிவேப்பிலை. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர். தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு. ஆன்சர் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது உலக பொதுமை. நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது. ஆன்சர் வந்து நாயக்கர் ஆண்ட நிலப்பகுதி வந்து என்னது பாளையம் அப்படின்ட்டு அழைச்சார்கள். பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அந்த பழைய காலத்தில் உருவான பேரூர்கள் வந்து எப்படி அழைக்கப்பட்டன பார்த்தீங்கன்னா பட்டினம்.
தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார்? தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் காமராசர். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? ஆன்சர் பெரியார். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? இது பழைய புக்கில் உள்ள ஒரு முக்கியமான கொஸ்டின். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுரகாதி. சரியானற்றை கண்டறிக. தேவநேய பாவனர் பத்தி கொடுத்திருக்காங்க. தேவநேய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குனராக இருக்கிறார். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி தலைவராக இருந்தவர். இல்லை எதெல்லாம் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிதான். தமிழ் வீடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930 பதிப்பித்தவர் யார்? தமிழ் வீடு தூது அப்படிங்கிறது நூலை 1930 பதிப்பித்தவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா உவேசா. அவர் தான் நிறைய பதிப்பிச்சிருப்பாரு. அடுத்து, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர். ஆன்சர் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி அப்படின்னு சொன்னவர் மூவா. கூற்று, சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்று இருந்தது. காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. காரணம் கூற்று ரெண்டுமே சரி. கூத்துப்பற்றை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? கூத்துப்பற்றை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நா. முத்துசாமி. கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர். கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு. மேத்தா. தவறான இணைகளை தேர்ந்தெடுக. ஆசிரியர், பணியாற்றிய இதழ்கள். நா. பிச்சமூர்த்தி, பாரதியார், பெருஞ்சித்தனார், மீரா, அன்னம் விடுத்துவது, இந்தியா விஜயா, தென்மொழி தமிழ்ச்செட்டு, நவ இந்தியா ஹனுமான். தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா பாரதியார் இந்தியா விஜயா கரெக்ட், பெருஞ்சித்தனார் தென்மொழி தமிழ்ச்செட்டு கரெக்ட். அப்போ 2, 3 கரெக்ட். அப்போ 2, 3ங்கிறது இல்லாதது இதில் 2 இருக்குது, இதில் 2, 3 இருக்குது, இல்லை 2, 4 இருக்குது. அப்போ 1ம் 4ம் தான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? எதில் வருது? இது பி. அடுத்த கொஸ்டின், இயேசு காவியம் பாடியவர். இயேசு காவியம் பாடியவர் யாரு? கண்ணதாசன். ஓகேவா? இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன். அடுத்த கொஸ்டின், கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? ஓகே, இது பாரதிதாசன் கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்கல, வெறுமனே கொடுத்துட்டாங்க. இதுல ஆன்சர் என்னது? பிசிராந்தியார் நாடகம். கிறிஸ்தவர்களில் தேவாரம் என்று அழைக்கப்படுவது. கண்ணதாசனின் இயற்பெயர் சொல்லிட்டோம்ல. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இயேசு காவியம் கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அடுத்தடுத்த கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த கேள்விக்கு இயேசு காவியத்தை தெரியலன்னா அடுத்தது கண்ணதாசனை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதுவாக தான் இருக்குன்ட்டு போட்டுடலாம். கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது.
ஆன்சர் கிறிஸ்துவரில் தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படுது ரட்சணிய மனோரகம். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் பொய்கை ஆழ்வார். தமிழகத்தின் ரசவாதிகள் என கருதப்படுபவர்கள். தமிழகத்தின் ரசவாதிகள் அப்படின்னு கருதப்படுபவர்கள் யாரு? சித்தர்கள். காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் காளமேக புலவரின் இயற்பெயர் என்னது? வரதன். சினமான தீயை அறிவை புகுத்தலாலோ திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடல் வரியில் வரும் திரிலோக நாயகன் அப்படின்ட்டு அழைக்கப்படுவர் யார்? இந்த பாடல்ல வரக்கூடிய இந்த திரிலோக நாயகன் அவர் யார்? ஆன்சர் திருலோக நாயகன் அப்படின்ட்டு சொல்லுவர் தர்மன். சீராப்புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? ஆன்சர் சீராப்புராணம் 3 காண்டங்களை உடையது. திருவிளையாடல் புராணம் எனும் நூலை இயற்றியவர்? திருவிளையாடல் புராணம் நூலை இயற்றியவர் யாரு? பரஞ்சோதி முனிவர். அடுத்த கேள்வி, திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது? திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் பெரிய புராணம். மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக. ஆன்சர் மானு என்னது? உரிச்சொற்சொடர். குறுந்தொகை நூலுக்கான 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். 2 குறுந்தொகை நூல், அதுல 401 பாடல்கள் உள்ளது. தொகுத்தவர் போரிக்கோ. எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1, 2 ரெண்டுமே சரி. பொருந்தாத இணையை காண்க. நசை, விருப்பம், பிடி, ஆண் யானை, யா, ஒரு வகை மரம், பொலிக்கும், உரிக்கும். இதுல பொருந்தாதது இணையை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஈஸியானது தான் இது, ஓகேவா? இல்ல பிடினா ஆண் யானை கிடையாது, பெண் யானை. அப்போ 2 மற்றும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் டி. பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு ஆற்றவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர்? 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு ஆற்றவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள்? ஆன்சர் 12 ஆழ்வார்கள். சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? ஈஸியானது தானே. பஞ்ச் அப்படின்னா என்னது? 5 வேர்கள். ஒப்புரவு என்பதன் பொருள்? ஒப்புரவு அப்படிங்கிறதோட பொருள் என்னது? ஊருக்கு உதவுவது, உதவுவதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவன், அவள், அவர் அப்படின்ட்டு கொடுத்து இந்த ஒரு 4 கொடுத்துருக்கானுங்க. அவன், அவள். சரி, இதற்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லுது. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3. அவன், அவள், அவர் அப்படிங்கிறது பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது என்னன்னா உளப்படுத்தாத தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம், நாம் அப்படிங்கிறது கூட்டணியா வந்துட்டாங்களா, அது உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் தன்மை பன்மை பெயர்கள். சரி, கொஞ்சம் நல்ல இலக்கணம் படிச்சதா கொஞ்சம் கெஸ்ஸிங்கெல்லாம் போடலாம், அவ்வளோதான். பாசிலை பிரித்தெழுதுக.
இல்லை நிறைய தடவை கேட்டுட்டாங்க. பாசி இலையை எப்படி பிரித்து எழுதுவாங்க? பசுமை கூட்டல் இலை தான் பாசி இலைன்ட்டு மாறும். இல்லை 10th ஓல்டு புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஆன்சர் அருந்துணை என்பதை பிரித்து எழுதுக. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்னே தான். அருந்துணை அப்படிங்கிறது என்னது? அருமை கூட்டல் துணை. பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். இதை சொன்னது வந்து நன்னூல்ல சொல்லியிருப்பாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும். வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றுகளில் சரியானது எது? இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது, எழுவை தொடரில் வல்லினம் மிகாது, வன்தொடர் குற்றிய லுகுரத்தின் பின் வல்லினம் மிகாது, சாலத்தவ உரிச்சொற்றொடரின் பிறகு வல்லினம் மிகாது. சால சிறந்தது. அப்ப இங்க வருது இல்ல, அப்ப இதுதான் வந்து தவறான. சரியான கூற்று இதுதான். சரி, என்ன கேட்டிருக்காங்க? வல்லினம் மிகா இடம். ஓகே, இதுல மிகாது கரெக்ட் தான். இதுல வந்து எழுவாய் தொடரில் தான் வல்லினம் மிகாது. இதான் வந்து சரி. 74க்கு பி. ஓகேவா? தப்பா சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இந்த ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் இருக்கும்ல, அது வந்து ஒரு 2 கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஸ்ட்ரோம், டொரண்டோ, டெம்பஸ்ட், வேல்விண்ட். இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2413. ஸ்ட்ரோம்னா புயல், சூறாவளி. இது டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, வேல்விண்ட்னா சுழல் காற்று. ஓகேவா? 2413. பொருந்தாத இணையை கண்டறிக. மில்லட்ஸ் சிறுதானியங்கள், ஹெர்ப்ஸ் மூலிகை, ஆன்டிபயோட்டிக்ஸ் நுண்ணுயிர், மொழி, ஜீனை பக்க விளைவு. ஆன்சர் வந்து ஜினை பக்க விளைவுகள் தான் இதோட ஆன்சர். நிறுத்தல் என்ற சொல்லின் வேறு சொல் தேர்வு செய்க. இதோட ஆன்சர் வந்து ஆன்சர் கீழே நிறுத்துன்னு கொடுத்துருக்காங்க. நிறுத்தல் அப்படிங்கிறதுக்கு வேர் சொல் வந்து நிறுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்சர் கீழே அதான் கொடுத்துருக்காங்க. மயங்கிய சரியான வேர் சொல்லை தேர்ந்தெடு. மயங்கியங்குக்கு வேர் சொல் வந்து என்னது? மயங்கு. சூழ் எனும் வேர் சொல்லின் வினையாளனியும் பெயரை தேர்ந்தெடு. சூழுக்கான வினையாளனியும் பெயர். சூழோட வினையாளனியும் பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சூழ்வார். இந்த இல்ல வரும். டைப்பிங் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துட்டு. நட என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை அறிக. நடக்கு தொழிற்பெயர் வந்து என்னது? நடத்தல். ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியான வரிசையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை எழுதுக. ஆன்சர் வந்து என்னது? கிழக்கு திசைக்கு பேர் உதிக்கின்ற ஞாயிறு, ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பேர் கிழக்கு, உதிக்கின்ற ஞாயிறு கிழக்கு திசைக்கு பேரு, ஞாயிறு திசைக்கு பேர் கிழக்கு உதிக்கின்ற. ஏதோ படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆன்சர் ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. அடுத்தது கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழிற்பெயரை எழுதுக. படித்தல்ங்கிறது தொழிற்பெயர். மார்கழி பெயர் சொல் வகையினை காண்க. மார்கழி அப்படிங்கிறது என்னது? காலப்பெயர். தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. உணர்ச்சி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், பிறவினை தொடர்ன்ட்டு 4 கொடுத்துருக்காங்க. அதோடைய பொருத்தமானதை சொல்லுக. மேட்ச் ஆகக்கூடியது பொருத்தமானவற்றை மேட்ச் ஆகக்கூடியது எதுன்னுக்குறாங்க. வினா தொடர், கேட்டவன் யார்? வினா இருக்கு. ஓகே. உணர்ச்சி தொடரில் இந்த பார்க்க வந்தானுங்கிறது ஒரு உணர்ச்சியுமே இல்லை. அடுத்து எவ்வளவு உயரமான மரம். ஓகேவா? இதான் வந்து என்னது? உணர்ச்சி தொடர். வினா தொடர் வந்து ஓகே. கட்டளை தொடர், தண்டனை கொடுங்கள். தண்டனை கொடுங்கள் கட்டளை தொடர் கரெக்ட். பிறவினை தொடர் அப்படிங்கிறது இது கிடையாது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2,3 தான் வந்து சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் சி. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக.
பந்து உருண்டது அப்படிங்கிறது எவ்வகை வாக்கியம்? ஆன்சருங்கிறது என்னது? தன்வினை வாக்கியம். பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். பிறவினை சொற்களை கண்டறிக. உருட்டினான், பயின்றான், பயிற்றுவித்தான், ஆடினாள். இதுல பிறவினை சொற்கள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 1,3. உருட்டினான், பயின்றான் அப்படிங்கிறது பிறவினை சொற்கள். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். சரி, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியம். செய்வினை வந்து ஆப்ஷன் பியில் இருக்கா? செய்வினை வாக்கியம். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா? பழமொழிக்குரிய பொருள் எழுதுக. ஆன்சர், குத்துக்கல்லிற்கு குளிரா வெயிலா அப்படிங்கிறது கவலை இல்லாமல் இருத்தல். அடுத்தது 89. பழமொழியை நிறைவு செய்க. கூடல் குழுவுக்கு அழுவுதாம். ஆன்சர் வந்து என்னது? கொண்டை புழுவுக்கு அழுவுதாம். நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? ஆன்சர், நூலக விதிகளை உருவாக்கியவர் வந்து முனைவர் ரா அரங்கநாதன். தாய்நாடு எனும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர்? ஆன்சர் வந்து தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா. தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்ற பெயர் சூட்டி வள்ளியம்மை பெருமைப்படுத்துக கூட்டுறவு சங்கம், பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது என்று கேட்டிருக்காங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், நல்லா படிச்சிருந்தாலும் தெரியும். தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர்? தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர்? ஆன்சர், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். வரிது நிலையிய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல்? வானத்திலும் காற்றில்லாத பகுதி இருக்கு அப்படின்னு கூறிய நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. நம்ம எப்படி அமைச்சுக்கோம்? காயம்னு வந்துட்டு வீரனுக்கு தான் காயம் வரும். புறநானூறு. உருமிட துதுவா ஒவ்வொரு நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல்? இதுக்கும் வந்து ஷார்ட்கட் இருக்கு, நம்ம சொல்லியிருப்போம். உருமுது, யார் உருமுவா? வீரன் தான் உருமுவா. ஸோ வீரன் வந்துட்டுனாலே புறநானூறு. திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் என்னது? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது ஔவையாருடையது. இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது? இறந்தவரை பற்றும் பாடும் இசைக்கடை கலை வந்து ஒப்பாரி. விரலிப்பாடு, காதல் பாட்டு, கூத்துப்பாட்டு எல்லாம் கிடையாது. சில ஆப்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சிடும், பொறுத்துக்க. சிவபரீட்சா, கு அழகிரி சாமி, சக்கரவாகம், ஜனனி, திரிபுரம் எல்லாம் யார் யார் எழுதுனதுன்னு பொறுத்துக்க. இது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஆன்சர் 4231. சரியான தொடர்களை தேர்ந்தெடு. பகைவர்களின் நாணெறையை கவர செல்லும் போது ஆட்கோட்பறை முழக்குவர். சமய சடங்குகளின் போது கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. எங்கெங்க எதை யூஸ் பண்றாங்கன்னு கேட்காங்க. விலங்கு தோலினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி திமிலை. பறையை பாண்டில் எனவும் அழைப்பர். இல்ல, சரியானது.
சரியானது வந்து பார்த்தீங்கன்னா 1,2 தான் வந்து இல்லை சரியானது. லாஸ்ட், தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? மூவா கடிதம் வந்து தம்பிக்கு தான் எழுதுவார். மூவா தம்பிக்கு கடிதம். ஆன்சர் ஏ. இதில் வந்து நீங்கள் 100 கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.